ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது காலிஃப்ளவர் பராட்டா. காலிஃப்ளவர் எல்லாருக்கும் பொதுவாகவே சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா அதில் ப்ரோட்டீன்ஸ் நிறைஞ்சிருக்கு இல்லைங்களா, நிறைய நியூட்ரியன்ஸும் நிறைஞ்சிருக்கு. அந்த காலிஃப்ளவரை வச்சு நம்ம பராத்தா எப்படி செய்யலாம், அதாவது சப்பாத்தி எப்படி பண்ணலான்றது தான் இன்னைக்கு இருக்கிற வீடியோ. அதுக்கு நார்மலாக நம்ம சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வைப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு ஸ்பூன் நெய் போட்டு கொஞ்சம் நான் ஒரு அரை டம்ளர் பால் ஊற்றுவேங்க. பாக்கி இருக்கிறதுக்கு வெறும் பச்சை தண்ணி ஊற்ற மாட்டேன், கொஞ்சம் சுடு தண்ணி வெதுன்னு இருக்கிற தண்ணி ஊற்றி ஒரு ஸ்பூன் நெய்யும் போட்டு உப்பு போட்டு பிசைஞ்சு வச்சுருக்கேன். இது அப்படியே ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஊறட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம காலிஃப்ளவர் எப்படி அந்த ஸ்டஃபிங் உள்ளே வைக்கிறதுன்றது பார்க்கலாம். இந்த காலிஃப்ளவர் பராத்தாக்கு நம்ம பீஸ் பீஸா பிக்க போறதில்ல, துருவ போறோம். அதனால என்னடா பூச்சி எல்லாம் இருந்தா என்ன பண்றதுன்னு நினைக்கிறீங்களா, ஒரு 2-3 நிமிஷம் நல்லா சுடு தண்ணியில போட்டு வச்சுட்டு அப்படியே எடுத்துருங்க. நான் அது போட்டு எடுத்துட்டேன். இப்ப நம்ம துருவலாம். கேரட் துருவல் இருக்கு இல்லைங்களா, அதுலயே துருவலாம். கொஞ்சம் பெரிய கண்ணா இருக்கிறதா பார்த்து எடுத்துக்கோங்க. அந்த ஹோல்ல இந்த மாதிரி நம்ம துருவி எடுத்துக்க போறோம். நெக்ஸ்ட் நம்ம இஞ்சி சேர்க்க போறோம். அந்த இஞ்சியை நான் தோல் உரிச்சிட்டு நான் அப்படியே சீவிடுவேங்க. ஏன்னா நம்ம சதைச்சி போடும்போது அங்கங்க தான் இருக்கு. இந்த மாதிரி நம்ம துருவி போட்டுட்டோம்னா எல்லா இடத்துலயும் ஈவனா ஸ்ப்ரெட் ஆயிடுது. கொஞ்சம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு இஞ்சி நான் துருவிக்கிட்டேன். காலிஃப்ளவர்லயே துருவியாச்சு. அதே மாதிரி பூண்டு கொஞ்சம் பெரிய பல்லா எடுத்துக்கிட்டு நம்ம இதுலயே துருவிடலாம். ரெண்டு பூண்டு எடுத்திருக்கேங்க. இது ஆப்ஷனல் தான், அவங்கவுங்க விருப்பம் பட்டா போடலாம், இல்லாட்டி இதை ஸ்கிப் பண்ணிடலாம். ஒரு வாணலி எடுத்துக்கலாம். இதுல 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்துக்கு அப்புறம் கருவேப்பிலையும் பச்சை மிளகாவும் பொடியா அரிஞ்சது. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு காலிஃப்ளவர் பொடி எல்லாம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் பொடியா நறுக்கி வச்ச வெங்காயம், இதெல்லாம் வதங்கட்டும். பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டோம்னா சீக்கிரமே வதங்கிக்குங்க. உப்பு போட்டுட்டேன். கொஞ்சம் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பொடி, கொஞ்சம் மிளகாய் பொடி. நம்ம பச்சை மிளகாவும் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, நான் அவ்வளவா காரம் போட மாட்டேன், அதனால நான் கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். இது எல்லாமே பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிட்டு மேல கொத்தமல்லி தழைய தூவிடணும். இதெல்லாம் நல்லா வதங்கியாச்சு. இப்போ நம்ம ஃபைனா சாப் பண்றோம். கொத்தமல்லிய பொடியா நறுக்கி போட்டுக்கலாம். அவ்வளவுதான். இது நல்லா சூடு ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம சப்பாத்திக்குள்ள வச்சு ஸ்டஃபிங் பண்ணலாங்க. இப்போ இதை நல்லா பிரஸ் பண்ணிக்கோங்க. சப்பாத்தி ரொம்ப பிரஸ் பண்ணணும்னு கிடையாதுங்க, நம்ம ஸ்டஃபிங் வைக்க போறோம் இல்லைங்களா. இப்போ நம்ம ஸ்டஃபிங் கொஞ்சம் எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா மாவை பிச்சு எடுத்துடலாங்க. மாவு மேலே தடவிட்டு கொஞ்சம் லேசாக ப்ரெஸ் பண்ணிட்டு வந்தோம்னா ஸ்டஃபிங் வெளியில் வராமல் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நம்ம லேசாக ப்ரெஸ் பண்ணலாம். கல் நல்லா காஞ்சாச்சு. நம்ம சப்பாத்தி போட்டுடலாம். 1 ஸ்பூன் நெய்யோ இல்லைன்னா எண்ணெயோ விட்டுக்கலாம். இன்னொரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு பக்கம் நெய் விட்டுக்கோங்க, ஒரு பக்கம் எண்ணெய் விட்டுக்கோங்க, நல்லா டேஸ்டா இருக்கும். நம்ம காலிஃப்ளவர் பராத்தா ரெடி. இதுக்கு சைட் டிஷ் நாங்க சட்னி செய்வோங்க. நீங்க காரமா ஏதாவது வேணும்னா நீங்க ஊறுகாய் கூட வச்சுட்டு சாப்பிடலாம். ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா இதுலயே உப்பு காரம் எல்லாம் இருக்கு இல்லைங்களா,
அதனால நல்லா இருக்கும், ரொம்ப டேஸ்டா இருக்கும். வீட்டில் எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். நம்ம சேனல்ல 1000 வீடியோஸ் அப்லோட் ஆயாச்சுங்க. உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ ஆர்ட்ல இருந்து A to Z, ஸ்டோரிஸ்ல இருந்து ஃபோனிக்ஸ்ல இருந்து குக்கரி வரைக்கும் எல்லாமே இருக்குங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உமா செல்வகுமார். நன்றி, வணக்கம். நம்ம டேஸ்டியான காலிஃபிளவர் பராத்தா பாருங்க எவ்வளவு நல்லா வந்திருக்கு.